இயேசு கூறுகிறார், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். இயேசு இந்த அறிவிப்பை அவரது பாடுகளுக்கு முன்பாக தன் சீடர்களிடம் கொடுக்கிறார். இந்த வார்த்தை அவர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவர் எங்கே போகப் போகிறார்? இது ஒருவித துயரத்தை சீடர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. ஆனால் இயேசு இங்கே குறிப்பிடுவது அவரது மரணத்தை. சில நாட்கள் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள். அந்த சில நாட்கள் இயேசு தன் உடலிலிருந்து பிரிந்து சென்று இறந்த ஒவ்வொரு ஆன்மாவை மீட்படைய செய்ய சென்றார். அதன் பின்பு மீண்டும் உயிர்த்தெழுந்தார். இது எதை போன்றதென்றால், ஒரு தாய் தன் உதிரத்தில் குழந்தையை சுமந்து ஒரு கட்டத்தில் பேறுகால வேதனை அனுபவிக்கிறார். அந்த குழந்தை பிறக்கும் வரை வேதனை, பிறந்த பின்பு தன் வேதனையை மறந்தவளாக தன் குழந்தையை தூக்கி கொஞ்ச ஆரம்பிக்கின்றார். அதை போன்றே சீடர்கள் இயேசுவை கைது செய்தவுடன் தப்பி ஓடுகிறார்கள். ஒரு சிலர் எல்லாம் முடிந்துவிட்டது, நாம் நம்பியது பொய்த்து விட்டது என்று தங்கள் பழைய தொழிலுக்கு திரும்பினார்கள். காரணம், அதுவரை அவர்கள் இறந்த ஒரு மனிதர் உயிர்த்ததை பார்த்ததில்லை. உயிர்ப்பு என்பதை பற்றி நினைப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆகவே சீடர்கள் தங்கள் வேலைகளை பார்க்க கிளம்பிவிட்டார்கள், அல்லது சிதறிவிட்டார்கள் என்று சொல்லலாம். இந்த நேரம்தான் இயேசு எல்லாருக்கும் வெவ்வேறு நிலைகளில் காட்சி கொடுக்கிறார். அவர்களும் அவரை மெல்ல மெல்ல நம்ப ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி மீண்டும் அவர்களுக்கு திரும்பி வருகிறது. இதன் பிறகு அவர்கள் நம்பிக்கை, விசுவாசம் இரட்டிப்பாகிறது. தங்கள் உயிரை இயேசுவுக்கு கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் துணிந்து செயல்பட்டார்கள். இதே போன்றே இன்றைய காலகட்டத்திலும் கிறிஸ்தவர்களாக வாழ்வது என்பது சவால் நிறைந்த ஒரு வாழ்வு. பல கட்டுப்பாடுகள் இல்லாமல் வாழும்போது நாம் சில கட்டுப்பாடுகளுடன் வாழ வேண்டும் என்றிருக்கிறது. ஆனால் முதலில் இது கடினமாக தெரியும். சில காலங்கள் கழித்து நாம் நல்லது செய்திருக்கிறோம், நாம் சரியாக வழிநடத்தப்பட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வோம். சிந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.